சற்று முன் தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. குறிப்பாக தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான நடிகருக்கு மீண்டும் உடல்நிலை சரியில்லாமல் போயிருக்கு அப்படின்னும், அதன் காரணமாக இப்போது தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய திரைப்பிரபலங்கள் எல்லாருமே அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க, சோகத்தில் மூழ்கியிருக்காங்க. ரசிகர்கள் இந்த செய்தி கேட்டு ரொம்பவே கண் கலங்கியிருக்காங்க. தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான நடிகர் அஜித்குமார் அவர்கள், அவருக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி உடல்நிலை சரியில்லாமல் போயிருக்கு. அதாவது அவர் இப்போது விடாமுயற்சி அப்படிங்கிற திரைப்படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. இந்த திரைப்படத்தை மகிழ் திருமணி இயக்கிட்டு இருக்காங்க. இந்த திரைப்படத்துக்கான மிக முக்கியமான ஷூட்டிங் எல்லாமே வெளிநாடுகளில் படமாக்கப்பட்டுருக்கு. இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபை படமாக்கப்பட்டது பிறகு ஒரு 10 நாட்கள் ரெஸ்ட் எடுத்துட்டு அவர் செகண்ட் ஹாஃபை எடுக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு படக்குள்ள வந்திருக்காங்க. அதன் காரணமாக இந்த முதல் ஹாஃபை முடிச்சுட்டு சென்னை வந்திருக்காங்க. வந்த நிலைமையில் அஜித்குமார் அவங்களுடைய மனைவி ஷாலினிட்ட சொல்லியிருக்காரு, எனக்கு ஒரு 10 நாட்களாக தலைவலி ரொம்ப அதிகமாக இருக்குது, என்னாச்சுன்னே தெரில, என்ன காரணம் தெரிலன்னு சொல்லியிருக்காங்க. பயந்து போன நடிகை ஷாலினி உடனடியாக அஜித் அழைச்சிக்கிட்டு சென்னையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான மருத்துவமனையான அப்போலோ மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க. இது மாதிரி இவருக்கு 10 நாட்களாக தலைவலி தாங்க முடியல, ஸோ தீவிர ஒரு தலைவலியாக இருக்குது, என்ன காரணமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி மருத்துவர்கிட்ட முதல்ல பரிசோதனை பண்ணியிருக்காங்க. அதற்கு பிறகு அவருடைய தலையில் ஸ்கேன் பண்ணி பார்த்துருக்காங்க. அப்படி பார்க்கும்போது மருத்துவருக்கு அந்த மிகப்பெரிய அதிர்ச்சி என்ன அப்படின்னா, அஜித்குமாருடைய மூளை வழியாக செல்லக்கூடிய நரம்புகளில் சின்னதாக ஒரு வீக்கம் இருந்திருக்கு. எப்போவோ ஏற்பட்ட சின்ன காயமாக இருந்திருக்கலாம். அந்த காயமானது சரியாகாமல் சின்னதாக ஒரு வீக்கமாக ஏற்பட்டிருக்கு. அந்த வீக்கத்தை உடனடியாக அறுவை சிகிச்சை செய்து நீக்கணும். அப்படி நீக்கிட்டோம் அப்படின்னா அவர் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. அந்த வீக்கமானது கொஞ்சம் பெரிய லெவலில் ஏற்படுது அப்படின்னா அது அவர் உயிருக்கு ஆபத்தாக போய் முடியும் அப்படிங்கிற எச்சரிக்கையை மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க. பயந்து போன குடும்பத்தினர்கள் மிகப்பெரிய அளவில் கண் கலங்கியிருக்காங்க. அதற்கு பிறகு அந்த அறுவை சிகிச்சை செய்யறதுக்கு ஒத்துக்கிட்டாங்களாம். உடனடியாக மிக முக்கியமான மருத்துவர்களை வர வைத்து அவருக்கு அந்த அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அந்த அறுவை சிகிச்சையை இப்போது 100% நல்ல முறையில் பண்ணி முடிச்சிருக்காங்க. அதற்கு பிறகு 2 நாட்கள் தீவிர கண்காணிப்பில் அந்த மருத்துவர்கள் அவரை வச்சுருந்தாங்களாம். காரணம் என்ன அப்படின்னா, ஒருவேளை இந்த அறுவை சிகிச்சையின் காரணமாக அவருடைய மூளைக்கு செல்லக்கூடிய ரத்தமானது கரெக்டான லெவலில் போகுதா இல்லையா செக் பண்ணணுமா. எப்பயாவது ஒருவேளை அந்த மூளைக்கு செல்லக்கூடிய ரத்தமானது அதிகமாக போனாலும் சரி, சரியாக போகலாம் சரி, அதனால் அவர் உயிருக்கு ஆபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் 2 நாட்கள் தீவிர கண்காணிப்பாக வச்சுருந்துருக்காங்க. அதற்கு பிறகு அவரை வீட்டுக்கும் அனுப்பியிருக்காங்க. ஆனால் வீட்டுக்கு போன நடிகர் அஜித் 2 நாட்கள் நல்லா இருந்திருக்காரு. ஆனால் நேற்று இரவு நைட்லேருந்து மீண்டும் தலைவலி ஏற்பட்டிருக்கு. அதில் அவங்க குடும்பத்தினர்கள் எல்லாருமே பயந்து போயிருக்காங்க. மீண்டும் தலைவலிக்குது அப்படின்னா ஒருவேளை அவருக்கு பண்ணப்பட்ட அறுவை சிகிச்சையானது சரியான முறையில் பண்ணாமல் விட்டுருப்பாங்களோ, இல்லை அப்படின்னா அவருடைய மூளைக்கு செல்லக்கூடிய நரம்பில் வேறு எதுவும் பிரச்சனை ஏற்பட்டிருக்குமா, இல்லை அந்த கட்டினால் மீண்டும் அவர் உயிருக்கு எதுவும் ஆபத்து ஏற்பட்டுருமா அப்படிங்கிற உச்சக்கட்ட பயத்திலையும் சோகத்திலையும் மூழ்கியிருக்காங்க. உடனடியாக அவங்களுடைய குடும்ப நல மருத்துவருக்கு கால் பண்ணி பேசியிருக்காங்க. இது மாதிரி அஜித்துக்கு நடந்து எல்லாத்தையும் சொல்லி முடிச்சது மட்டும் இல்லாமல் மீண்டும் அவருக்கு தலைவலி ஏற்பட்டிருக்கு, அதற்கு என்ன காரணமாக இருக்கும், எங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. உடனே அவங்களுடைய குடும்ப நல மருத்துவர் நேராக கிளம்பி அவருடைய வீட்டுக்கும் போயிருக்காரு. போய் செக் பண்ணி பார்த்துருக்காரு. ஆனால் அவருக்கு எதுவும் தெரியலையாம். ஸோ இப்போதைக்கு நார்மலாக டேப்லெட்ஸ் கொடுக்குறேன், அதை சாப்பிட்டு தூங்க சொல்லுங்கள், அப்படி சரியாகலை அப்படின்னா மீண்டும் அவரை மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போயிட்டு மீண்டும் தலையை ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம். அப்படி ஒரு வேளை ஸ்கேன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஒருவேளை இந்த அறுவை சிகிச்சை சரியான முறையில் பண்ணாமல் இருந்தால் கூட இந்த மாதிரி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அப்படி ஒரு வேளை சரியாக பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக இதனால் உயிருக்கு ஆபத்து ஏற்படும். மீண்டும் நாம் அதுக்கான சிகிச்சைலாம் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி மருத்துவர்கள் இப்போது மிக முக்கியமாக எச்சரிக்கை விட்டுருக்கலாம். இந்த செய்தி தான் இப்போது அஜித் ரசிகர்கள் அனைவருக்குமே அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. திரைப்பிரபலங்கள் எல்லாருமே சோகத்தில் மூடியிருக்காங்க. அவருடைய வீட்டுக்கும் இப்போது படையெடுத்து போயிட்டு இருக்கிறதாகவும் மிக முக்கியமான தகவல் வெளியாயிருக்கு.